பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு போகலங்க. நாங்கள்லாம் ஊருக்கு போவோம் கண்டிப்பாக. ஏண்டாத்திய பொங்கல்லாம் வந்து ஊரில் போய் அம்மா விவசாயம் போட்டிருக்கோம், விவசாய நிலத்தில் வந்து விளைஞ்ச இது அரிசியை புது நெல்லை எடுத்து அப்படியே பொங்கல் கொண்டு போகும்போது ஊருக்கு போவோங்க. எல்லா நாளும் பொங்கல் அன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடும் பார்த்துங்க. நாளைக்கு பொங்கல்னா இன்றைக்கி கிளம்பிடும் பார்த்துங்க. அப்படித்தான் ஒரு நாள் எங்கள் அம்மா முன்னக்கூடியே போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வேலை இருக்கடி, நான் பொங்கல் அன்றைக்கி வந்துடுவேன், நீ கிளம்பி போ அப்படின்ட்டார். சரின்னு நான் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேங்க. பஸ் ஸ்டாண்டு பிள்ளைகளோட போயிருக்கேன். போனால் பஸ் ரொம்ப கூட்டம் பார்த்துக்குங்க. ஒருத்த மாற்றி இந்த பஸ்ஸில் ஏறு, அந்த பஸ்ஸில் ராம்நாடு பஸ்ஸில் ஏறுனா ராம்நாடு மட்டும் ஏறுன்றான், பரமக்குடி பஸ்ஸில் ஏறுனா பரமக்குடி மட்டும் ஏறு, இடையில நிற்காது, எங்கனையுமே நிற்காது அப்படின்றப்பல. அப்போ என்ன பண்ணுறது, ராமேஸ்வரம் பஸ்ஸில் ஏறுனா ராமேஸ்வரம் அப்படி தான், பரமக்குடி ராம்நாடு ராமேஸ்வரம் அதுதான் ஏறு, அதுக்கு இடையில ஏறாத மானாமதுரை ஏறு அப்படின்றேன். அப்போ என்ன பண்ணுறது, சரி கமுதி பஸ்ஸில் ஏறிடும்யா அப்படின்னு கமுதி பஸ்ஸில் ஏறினா கமுதிக்காரன்னு அதே சொல்கிறேன். இங்கே வரியா கமுதிக்காரன்னு அதே சொன்ன, அப்படி இங்கிட்டு இதுவாச்சும் பைபாஸில் சல்லுன்னு அடிச்சு போயிடும். கமுதி பஸ்ஸுக்காரன் 100 போய் தானங்க போகணும். ஏங்க என்னங்க இது, கமுதி பஸ்ஸு 100 வழியாக போகாமல் அப்போ எங்கே வழியாக போகுது, 100 வழியாகத்தையும் போகுது, ஆனால் 100 நிற்காதுன்றாப்புல. 100 நிற்காமல் எப்படி இது கமுதி போகும், விண்வெளி வழியாக போகுது அப்படின்னு நான் அவளை கிடச்சேன். ஏமா நிற்காதுன்னா நிற்காது, நீ ஏறாத அப்படின்னு, நீ ரொம்ப வாய் பேசுகிற ஏறாதன்றாப்புல. போயாங்கிட்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு பஸ்ஸுக்கு பின்னாடி போய் ஏறி உட்காந்துட்டேங்க. முன்னாடி டிக்கெட் எடுத்தே வரையில பின்னாடி வர்றப்ப திருப்போணம் வந்துருச்சுங்க பஸ்ஸு. திருப்போணம் வந்துக்கிட்டு இருக்கையில், ஹே உன்னை ஏறக்கூடாதுன்னு நீ எப்படி ஏறின அதனாப்புல. ஏன் ஏறக்கூடாது பார்த்திபனூர் போகாமல் எப்படி பஸ்ஸு போகுதுன்னு நான் பார்க்குறேன். பார்த்திபனூருக்குள்ளே போய் தானே பஸ்ஸு இது கமுதி போகும், அப்போ எப்படி போகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் கிடைக்கிறேன். இங்கே வரு, உனக்கு ரொம்ப இதாக போச்சு, அபிராமரம் கமுதி தான் நிற்கும், நாம் அதுக்கு மேலே நிற்காது, அது நீ எந்திரி, சீட்டை விட்டு எந்திரி, இது கமுதி இதுதான் உட்காரணும், நீ இங்கனுக்குள்ளே இதுக்குள்ளே உட்காரக்கூடாது அப்படின்னு. எதுக்கு எந்திரிக்கணும், ஏன் எந்திரிக்கணும், பிள்ளையை விட்டு வச்சுக்கிட்டு எதுக்கு எந்திரிக்கணும், உன் பிள்ளையை தூக்கி மடியில் வை, முதல்ல பிள்ளையை தூக்கி மடியில் வைக்க முடியாது, பிள்ளைக்கு வேணாம் டிக்கெட்டு கொடுக்க அப்படின்னு நான் கிடைக்கிறேன். பஸ்ஸு நிற்காது, நீ எப்படி இறங்குறீங்க பாப்பா, உன்னை அபிராமரத்தில் தான் நான் இறக்கி விடு, நீ அபிராமரத்தில் இறக்கி விட்டு சரியான ஆம்பளைண்டா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் சும்மா ஃபோன் அடிக்கிற மாதிரி, வாங்கப்பா பெரிய பாச்சதப்பா எல்லோரும் வாங்க, அண்ணே வாங்க எல்லோரும் வாங்க, கமுதி 100 பஸ் நிற்காதுன்னு நீ பஸ்ஸுக்கார சண்டை வர்றேன் அப்படின்னு நான் ஒரே விரட்டல் பார்த்துக்கோங்க. வரணும்னு பார்த்துருவேன், நீ என்னடான்னு பார்த்துருவா, நீ வண்டியை நிப்பாட்டுறதா நான் பார்த்துட்றேன் அப்படின்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டலை, நேராக இது செய்யாம ஸ்டாப்புக்கு வந்திருக்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்காமல் போகுது போய் அப்படின்னு மறுபடியும் போயிடுச்சு. இப்போ போய் பார்த்துட்டு இருக்குது, தங்கிட்டு போய் ஒரு ஓரம் மூளை முடங்கில் போய் நிப்பாட்டுங்க அந்த பிள்ளையை இறக்கி விடுங்க அப்படின்னு இறக்கி விட்டாங்க. இப்படித்தாங்க நிறைய பஸ்ஸுக்காரங்க ரொம்ப ஓவர் பண்ணிடுறாங்க. என்னண்டே தெரியல, பஸ்ஸுக்காரர்கிட்ட அடிக்கடி எனக்கு மோதலாகிடுது, என்னண்டே தெரியல. பஸ்ஸு கண்டக்டருக்கு டிரைவருக்கும் மோதலாகி என்னையே மட்டும் எங்கே பார்த்தாலும் சண்டையாக போயிருது பார்த்துக்குங்க. தைரியமாக எங்கனையும் பேசணுன்றதுக்காக பேசிட்டு மாட்டிக்கிறாப்புல இருக்குது சில சமயங்களில். எங்கள் வீட்டில் வையுதுங்க, சும்மா கிடக்க மாட்டியா நீ பாட்டுக்கு, ஏனே இறக்கி விட்ருங்கண்ணே அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு. லைக் பண்ணுங்கள்.